என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஓ துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஓ துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ளவன் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஓ துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஒரு வசனத்தை இன்று நாம் ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னால் அநேக நேரங்களிலே கர்த்தர் மோசேவோடு கூட இருந்திருக்கிறார், யோசுவாவோடு கூட இருந்திருக்கிறார், அநேக தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தர் இருந்திருக்கிறார். அப்போது இந்த வசனம் நமக்கு இந்த காலை வேளையில் எடுத்துக்கொள்வது எப்படி என்றால், என்னோடு கூட கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். என்ன கட்டளையிட்டிருக்கிறார்? நான் பயப்படுற நேரத்தில், பலன் இல்லாத நேரத்தில், மனது திடமில்லாத நேரத்தில், திகைந்து போய் ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி கலக்கத்தோடு கூட இருக்கிற நேரத்திலெல்லாம் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். இந்த வசனம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அன்னைக்கு யோசுவா கூட பேசின தேவன் இன்னைக்கு இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
பாருங்கள், லட்ச ஜனங்களோடு கூட மோசே கடந்து வரும்போது ஒரு நாளும் அவர் திகைந்து போல. ஒரு காலகட்டத்தில் அவர் நான் ஏன் இவ்வளோ பெற்றேன் என்று சொன்னாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு மனிதனாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக லட்ச ஜனங்களை அவளை கடந்து போக, அவளை கூட்டிக் கொண்டு போக வழிநடத்த உதவி செய்தார். நீடிய பொறுமையோடு கூட இருப்போமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்வார். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும், திகைந்து கூடாது, கலங்கக்கூடாது எப்பவுமே. ஏன்னா அப்போ தான் நாம் கர்த்தரோடு கூட இருக்க முடியும். தைரியமாக இருக்கிறவனை தான் கர்த்தர் கூப்பிடுவார் ஊழியத்துமானால் சரி. ஒரு ஜெப வீரனாக உங்களை மாற்றணுன்னா நீங்கள் ஒரு தைரியமாக இருக்கணும். தைரியம் இல்லாமல் ஒரு கோழையாக இருந்தால் உங்களால் செய்யவே முடியாது. திருப்பி அந்த வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் என்னென்னலாம் திட்டம் செய்திருக்கிறீரோ பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி ஜெபித்து முடித்த பிறகு நீங்கள் அவிசுவாசம் வார்த்தையில் பேசாதபடி தைரியமாக இருங்கள். அந்த வசனம் கண்டிப்பாக இன்று நிறைவேறும். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்து அவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை மனமகிழ்ச்சியாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே, இந்த வேலையிலும் கூட இந்த வசனத்தின் மூலியமாக தகப்பனே, இந்த வசனத்தை கேட்கின்ற, இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் பலன் கொண்டு அவங்க ஒரு இந்த காலை வேளையிலேயும் தகப்பனே இதை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும், இந்த வசனத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் பலனை கொடுத்து இந்த நாள் முழுவதிலேயும் அவர்களை நீர் நடத்துவீராக ராஜா. போகும் இடமெல்லாம் நீர் கூட இருக்கிறீர். இந்த விசுவாசத்தோட, இந்த தைரியத்தோட ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. வேலைக்கு போகும்பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் தன்னுடைய வேலைகளை செய்யும் பொழுதும் என் தகப்பனை ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போலவும் இந்த நாளிலே இந்த பிள்ளைங்களோடு கூட நீர் இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுங்க. உங்கள் சமூகம் இவர்களுக்கு முன் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு அவர்கள் புறப்பட்டு தங்கள் வேலைகளுக்கு செல்லட்டும் ராஜா. உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.